ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்டில் வில்லேஜில் ரைடு ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ நன்றாக போயிட்டு புதையல்ன்ற அந்த சீல்டெலாம் எடுத்துக்கலாம். சீல்டு எடுத்து மட்டும் வைப்போம் யூஸ் பண்ண. ஓகே, இது இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு சூப்பருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தாச்சு. இப்போ நம்ம போடணும். என்னத்தை போடணும் அப்படின்னு கேட்பீங்க. என்னத்தை ப்ரோ போடணும்? நம்ம கவசம் போடணும். கவசம் போட்டால் நம்மளுக்கு எப்படியுமே ஆகாது. ரைடர்ஸ்லாம் இந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாம் ரொம்ப பவராக இருக்காதிங்க. அதனால் நம்ம இந்த சீடில் ப்ரோ அவனுங்களுக்கெல்லாம் ப்ரோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்கலாம். அவனுங்க ரொம்ப மோசமான ஆள். அதுவும் இல்லாமல் இந்த பாய்சன்லாம் போட்டு அடிப்பாங்களே, அவனாக இருக்கானுங்க. அவன் இருந்தால் 14 செகண்டில் நம்மளே முடிச்சு விட்ருவான். அதனால் நான் ஒரு ஷீல்டு வச்சுருந்தேன். அந்த ஷீல்டை தான் காணும். எங்கே வச்சுருந்தேன்னு தெரியலையே. இங்கே வச்சேன் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன். போய் கீழே பார்ப்போம். கீழே இந்த கிச்சன் பக்கம் தான் வச்சேன். என் வச்சா ஆட்டையை போட்டுருவான். அதான் இங்கே வச்சேன். இதில் இல்லை. இதில் இல்லையா? இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபார்ம் இதில் இருக்கும். சொன்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? இந்த சீல் தான். ஏன் ப்ரோ இதில் போய் அதை மறைச்சி வச்சுருக்க அப்படின்னு அங்கே கேட்பீங்க. ஏன்னா இங்கே தான் சேஃபாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ இவ்வளோ பெரிய வீடு இப்படி ப்ரோ நீ கட்டினேன் அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு மூட் ஆப்னு இருக்கும். மைன்கிராஃப்ட் மூட் ஆப் அப்படின்னு போட்டாலே ஆடன் ஒன்று இருக்கும். அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன். நான் அனுப்பலாம் மாட்டேன். அது அனுப்புன்னு எனக்கு தெரியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மூட் ஆப்னு போட்டாலே ஆடன் ஒன்றுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்களா சுட் கேம் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிசிலாம் வந்துடும். இல்லை 2K லைக் வச்சுருக்கேன். அதனால் பிசி கேம்ஸ்லாம் வந்துடும். 2K லைக் அச்சீவ் பண்ணி தந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிசி கேம்ஸை போட ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேம்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படி இந்த வில்லேஜர் நான் சொன்னேன்ல, அவனிங்க தான் பாருங்க, மோசமான ஆள். இப்போ பாருங்கள், உனக்கொண்டே அப்படின்னு சொன்னால மட்டும் தூக்கி எறிவான் பாருங்க. இப்போ வச்சுட்டானா இப்போ நம்ம கிராஃப்ட் முள்ள மாதிரி ஆகணும். நம்ம ஹெல்த்தை சேவ் பண்ணி வச்சுக்கிறது. ஏன் ப்ரோ சீட்டிங் பண்ணுற அப்படின்லாம் கேட்பீங்க. சீட்டிங்லாம் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சீட்டிங்லாம் இல்லை, சும்மா இதுமாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிறது தான் ஹெல்த்தை. இப்போ இவன் ரொம்ப மோசமான ஆள் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஒரு ஆளை நான் கிராஃப்ட் மூல மாறாமலே அடிப்பேன். வேணா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஓகே, எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம சர்வே மூடில் மாற வேண்டியதான். செட்டிங்ஸ் போய்ட்டு சர்வே மூடை போட்டு ஓகே சர்வே மூட வந்துட்டேன். இப்படி அடிக்கிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் கதை முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு இன்னமும் நியூவாக ஓப்பன் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் சீல்லாம் இருக்குது. இன்னும் 2 செகண்ட்ஸா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 செகண்ட்ஸ். ஓகே, நம்ம திரும்பி போய் இன்னும் எல்லாத்தையும் அடிப்போம். வாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் அடித்து முடிக்கிறது தான். இன்னைக்கு அடித்தடி பாருங்க, இன்னொருத்தையும் வரான். டேய், எங்கேருந்துடா நீங்கள்லாம் வரீங்க? இல்லை கேட்குறேன்டா, எங்கேருந்துடா வரீங்க? அவனுக்கு இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மேலே ஏறணும். இப்போ மேலே ஏறிட்டு மாட்டிக்கினான். இவனால் இப்போதைக்கு சீல்டு போட முடியாது. ஐயோ, ஜம்ப் பண்ண முடியல. சரி, சீல்டுன்ற பாருங்க, சீல்டுன்னு சொல்லி சீல்டு வந்துச்சு. அவனால் அந்த ஆசிடை போட முடியாது. நம்ம மேலே ஆசிட் போட முடியாது. திரும்பி போய் அவனோட கலெக்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இவ்வளோ வச்சுருக்கான்னு பாருங்களேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இப்போ நம்ம போய் கவலையே இல்லை. நம்ம இங்கே போகணும். ஆஹா, நல்லாக வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம சீக்கிரம் போகணும். ஓகே, இங்கேண்ணா அப்புறம் பாம்பில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க. எதாவது தட்டி பார்த்தா வரல. ஓகே, நேராக எகிரி உரிச்சலாம் இருந்தேன். எகிரி உரிச்சா ஏன் ப்ரோ அது மேலே எகிரி உரிச்சா கேட்டிங்க, எல்லாம் கேட்பீங்க. ஏன் எகிரி உரிச்சேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வில்லேஜர் இருக்கான அவன் போட்டு வச்சுருந்தான் இந்த மாதிரி. அதனால்
நான் வந்து போட்டு திரும்பியும் வந்துட்டேன். ஓகே, சீக்கிரம் நம்ம போகணும். ஓகே, இப்படி வந்துட்டு போய் மட்டும் விடணும் உங்களுக்கு. நீங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள், ஒரு அடியில் இன்னும் ஒரே ஒரு அடி கொடுத்தா போதும். ஐயோ மிஸ் ஆச்சு. இந்த இடத்துல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். பாருங்கள், மிஸ் ஆச்சு. அதனால் கொஞ்சம் இப்போ அவன் வரான், அவனை என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே, மாட்டிங்கண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உன்னை அடிக்கிறேன் போட்டாங்க பாமை. ப்ரோ ஏன் ப்ரோ பிளாக் வச்சு அடைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க மூச்சு ஊட்டி இல்லை, நம்மளே தான் சாகணும். மூச்சு ஊட்டினா சாகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அவனை அடிச்சிட்டோம் கிராஃப்ட் மூடில் மாதிரி. ஏன் கிராஃப்ட் மூடில் மாதிரினா இவன் ரொம்ப நம்ம எழுத்தை குறைச்சிட்டான். அதனால கிராஃப்ட் மூடில் மாதிரி ஏதாச்சும் ஜஸ்ட்டு கிடச்சா அதில் ஏதாச்சும் சாப்பாடு வில்லேஜ் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பான். அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆமை இருந்துச்சு, அதை சும்மா தட்டி விட்டேன் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க, இப்போ நம்ம ஒரு நல்ல செஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளேயே சாயங்காலமாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நைட்டும் ஆக போகுது. போய் மேலே போயிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வந்து சர்வே மூடில் மாறப்போம். சர்வே மூட் மாறப்போகிறோம். ஓகே, சர்வே மூடு ஐயோ போச்சுங்க. இப்போ வந்து சர்வே மூடு ஓட்டேங்க, அதனால் கீழே விழுந்துட்டேன். ஓகே, இனிமேல் நம்ம செஸ்ட்டு தான் தேடணும். நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி கீப்பிள் எல்லாம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் திரும்பியும் இப்போ போய் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, திரும்பி வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல செஸ்ட்டாக தேடணும். அதனால் பெரிய வீட்டில் தான் செஸ்ட்டு இருக்கும். அந்த வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஜாமி இருக்கான், அவனை அடிக்கணும். பாருங்க, அவனுக்கு ரிட்டன் விழும் பாருங்க. திஸ் இஸ் மை ரிட்டர்ன்ஸ். நாங்கள் அவனுக்கு குறிப்பாத்தே விடுத்தரலாம் பாருங்க. விடுவான் பாருங்க, ரிட்டன் ஷாட் விழுவும் பாருங்க அவனுக்கு. ஒழுங்கா நீ பார்த்து விட்றான் பார்த்தீங்களா? ரிட்டன் ஷாட்டு நான் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே ரிட்டன் ஷாட்டு பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட இருந்து நம்ம கலெக்ட் ஆயிடுச்சு. அதனால நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்ம போகணும். எங்கே போகணுன்னா அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். இப்போ இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டில் இருக்க இந்த செஸ்ட்டாக எடுத்துணும். ஓகே, நம்ம என்ன ப்ரோ இப்படி குஞ்சு போனால் எப்போ ப்ரோ போகிறது அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இப்படி போனால் தான் யாராச்சும் நம்மளை அடித்தா நம்மளுக்கு அவனுங்களுக்கே அந்த அடி ரிப்பீட் விழும். அதனால தான் இந்த ஷீல்டை வச்சுட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கிரம் போயிட்டு அங்கே ஒரு பெட் இருக்குது, படுத்து தூங்கிடலாம் வேண்டியதான். இந்த இடத்துல செஸ்ட்டு இருக்குன்னு வந்தால் அப்படியாச்சு. செஸ்ட்டு அந்த வீட்டில் தான் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்கள் தூங்கவே முடியல. சரி, பெட்டை உடச்சி வேறு இடத்துல போடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது என்னாச்சு? ஓகே, இது இருக்கிறனால தான் தூங்க முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்பா என்னங்க இது வைக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வந்து நம்ம கையில் ஒரு செஸ்ட் இருக்கும், அதை வச்சுட்டு திரும்பியும் நம்ம பார்த்தா தூங்கவே இல்லை. ஓகே, அதுக்குள்ளேயே பகலாயிருக்கும்னு டோர் சாத்திட்டு வந்து பகலாயிருக்குன்னு பார்த்தா பகலே ஆகலை. என்ன ப்ரோ பகலே ஆகலை, ஒன்றும் ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. பெட்டை உடச்சிட்டு திரும்பி ரீஸ்பான் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸ்மார்ட் ஹிட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வரவே இல்லை சுத்தமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்மக்கிட்ட ஷீல்டு அது இதெல்லாம் இருக்குல்ல. சரி, வெளியே போவோம். ஓகே, என்ன இருக்குது என்ன இருக்குது. ஓகே, இதை எடுத்து நம்ம கையில் தூக்கி இப்படி வச்சுட்டு ஓகே, இதை அப்படியே திறந்து விட்டு எப்படியே மூட்டு. ஓகே, நம்ம சீக்கிரம் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு போய் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேரெக்டாக அந்த வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். டேரெக்டாக அந்த வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, செஸ்ட் இருக்குன்னு நல்லா செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டை எடுத்து ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆப்பிள் இல்லை, ஆனால் என்னமோ இந்த மாதிரி ப்ரெட்டு தான் இருக்குது. அந்த ப்ரெட்டோ என்னமோ ஒன்று
வந்து பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்குது, சாப்பிடுவோம். பாருங்கள் ஹெல்த் ஏறும் பாருங்கள். நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏற்றிப்போம் கொஞ்சம். பத்தலையே. ஓகே இதை எடுத்து திரும்பி இதை வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் ஹெல்த் ஏறி இருக்குது. இப்போ 3 ஹெல்த் ஏறி இருக்குது. ஐயோ தெரியாமல் உடச்சினேனே. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். திரும்பி அழுத்தி பார்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெளியே போகிற டைம் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெளியே போகலாம். இது எனக்கு கையிலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ கையில் வச்சுருந்தா யாராச்சும் நம்மளை அடித்தா அட்டாக் பண்ணால் நம்ம டக்குன்னு எடுத்து அதை சாப்பிட்டு கையில் வச்சுக்கணும். இப்போ நம்ம வால் எடுக்க வேண்டியதான். ஸ்குவாட் எடுத்துகிட்டு சீக்கிரம் நம்ம போகணும். ஏன் ப்ரோ அந்த இடத்துல எவ்வளோ சவுண்டாக இருக்குது என்னன்னு தெரில. ஏன் ப்ரோ அந்த இடத்துல எவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்லாம் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல சவுண்டாக இருக்க காரணம் ஒன்றே ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சவுண்டாக இருக்க காரணம் வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் அந்த டிவி ரூமுக்கும் ஹாலுக்கும் இது கேமிங் ரூமுக்கும் பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை தவிர்த்து அது கிளியர் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ரெட் எடுத்து ஈட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பி வந்து கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஸ்பைடர் வருது. இந்த ஸ்பைடர் நம்ம அடிக்கலாம். சரி, நம்ம ஊரில் 8 கால் பூச்சின்னா சின்னதாக தானே இருக்கும். அது ஏன் ப்ரோ இதில் பெருசாக இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரில. அவன் மைன்கிராஃப்ட் உருவாக்கணும்னு தெரில, எத்தனாலும் தெரில. எங்கே 8 கால் பூச்சான்னு பார்க்கலாம். 1 2 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணல, அவன் காட்ட மாட்டேங்கிறவங்க. தண்ணிக்குள்ளே அட்டி போகணும் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜாமிலாம் வந்துட்டுருக்கோம். அந்த ஜாமிஸை முடிச்சு விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவனை முடிச்சு விட்றலாம். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவனை நான் முடிச்சிட்டேன். திரும்பி நம்ம என்ன போய் பண்ணலாம். ஓகே இந்த இடத்துல ஒரு எறும்பு கூடு மண்டை இருக்கான். அவனை என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், நான் அடிக்கவே மாட்டேன். ஆனால் அவனுக்கே ரிப்பீட் ஷாட் விழுவும் பாருங்கள். நான் சொன்னேன்ல ரிப்பீட் ஷாட் விழுவுங்க. ஓகே இருந்துருங்க. இப்போ பாருங்கள் விட்றா, பார்த்தீங்களா நான் அடிக்கவே இல்லை. ஆனால் அவனுக்கு ரிப்பீட் ஷாட் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவன் தண்ணிக்குள்ளேயே போட்டு அட்டின்னு அடிக்க போகிறோம். அடிக்க போகிறோமே. ஐயோ ஜாமிஸு, நீங்கள் இப்போ வந்தீங்க, தண்ணிக்குள்ளே இருந்தீங்களா? ஐயோ தெரியாமல் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் எழுந்திருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம் மேலே. அதனால் இந்த ஜாமிஸ் அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிட்டேன். ஜாமிஸ் பாருங்கள் அடி வாங்குறாங்க. இப்போ பாருங்கள், இவனு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூனிக் முடிக்கணும். முடிச்சிட்டேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். எஸ் பாருங்கள், இவனும் வந்துட்டானா. வாடா உன்னை ஏன்டா அடிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பாரு. ஏன்டா ஒன்றும் எனக்கு சூனியம் வைக்கிறதே உனக்கே ரிப்பீட் வந்துச்சு பாரு. அதான் நம்மளுக்கு வர்றது நம்மளுக்கே தான் வரும், எங்கள் சார் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒருத்தன் வரான். ஆனால் அவன் மேலே ஏறி போயிட்டான். எதனாலும் தெரில. நம்மளை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே இவனை அடிச்சுட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவன் முடிச்சிட்டானா? இந்த ஜாமி ஒன்று வந்துச்சு, அவன் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே தான் இருக்கான். அப்படியே வா உன்னை இன்றைக்கி முடிக்கல. என் பேரே மாட்டிக்கிறேன்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். ஐயோ நான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியா வந்து நம்மளுக்கு ஹெல்த்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. லைட்டாக வேறு மறைச்சிக்கிட்டு வேறு. ஓகே செட்டிங்ஸில் போய் கிராஃப்ட் முடியல மாற வேண்டியதான். இல்லை வேணாம். ஏன் தெரியுமா நான் இன்னும் மாறல கிராஃப்ட் முடியல அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. எதனால் நான் மாறலைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இன்னும் ஜாமி மட்டும்தான் இருக்கான். அவன் ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி அவ்வளோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவனை முடிச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேராக போயிட்டு என்ன பண்ணோம். ஓகே இந்த இது எடுத்து இதாக இருக்குது, சாப்பிடு கிடச்சிது. இது எதுக்கு ப்ரோ இப்போ கையில் எடுத்த அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நம்ம ஹெல்த்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதனால கையில் எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கையில் எடுத்தோம், சாப்பிட்டோம். இது பச்சை கலர் நம்ம காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தான் போகணும், வேறு வழி இல்லை. ஓகே
நம்ம இப்போ தண்ணியில் குதிச்சு சரி ஒரு குளியல் போட்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம வீடு அவ்வளோ பெரிய வீடு 4 கட்டல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தப்பாக எடுத்துக்கோங்க, நான் கட்டல. மூட் ஆப் தான் ஒரு ஆடட் ஒன்று, மைன்கிராஃப்ட் மூட் அப்படின்னு போட்டாலே இந்த ஆப்பு காமிக்கும். அதனால் எப்படியோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏன் ப்ரோ இன்னும் ரைடே முடிக்கல அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போகிற அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா இது நம்ம பார்ட் 2 வீடியோ போடுறோம், கன்ஃபார்மாக போடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ